Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS356 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் OOSC சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5 ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறது அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்க போகிற ப்ராஜெக்ட் அது ஓகேவா. அந்த ப்ராஜெக்டை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ண போகிறோம், எந்த மாதிரிலாம் அதை ரன் பண்ண போகிறோம், இதை பற்றி ஒரு பேசிக் வியூவாக இருக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஓகேவா. ஜஸ்ட் இதுவுமே தியரி யூனிட் தான். ஐடென்டிஃபை பண்ண ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்களே எழுதிடலாம் சைட் ஹெட்டிங் போட்டு ஓகேவா. ஸோ அதில் இந்த யூனிட்டில் முக்கியமாக இருக்க கொஷினான என்ன பார்க்க போகிறோம்னா டெப்ளாய்மெண்ட் பைப்லைன் ஆர்கிடெக்சர் அண்ட் இட்ஸ் டூல்ஸ், என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி டெப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன, சிம்பிளாக சொல்லணும்னா டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்ன, ஆர்டர் பண்ணுறது, ஒரு விஷயத்தை கரெக்டாக ப்ராப்பராக இப்படி இருக்கணும்னு நான் ஒரு ஸ்ட்ரக்சரில் ஆர்டர் பண்ணி வைக்கிறது தான் நம்ம அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்வோம். ஸோ a deployment pipeline in a software engineering is a set of automated process that allows software to be reliable and efficiently built, tested and deployed to production environment ஓகேவா. அப்போ ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னன்னா சம் டூல் யூஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ப்ராசஸாக நமக்கு வேணுன்ற விதத்தில் யூஸ் பண்ணுறதுக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சு நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த டெப்ளாய்மெண்ட் பைப்லைன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. இது மெயினாக என்னெல்லாம் கான்செப்ட் யூஸ் பண்ணுது இந்த டெப்ளாய்மெண்ட் பைப்லைன் பார்த்தீங்கன்னா CI கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி, கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்னு 3 இம்பார்ட்டண்டான கான்செப்டை யூஸ் பண்ணுது. இந்த டெப்ளாய்மெண்ட் பைப்லைன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய சாஃப்ட்வேர் எப்பயுமே சேஃபாக இருக்கும் ஓகேவா. ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நமக்கு நம்மளுடைய சாஃப்ட்வேரும் கிடைச்சிடும் ஓகே. ஸோ டெப்ளாய்மெண்ட் பைப்லைன் ஆர்கிடெக்சரில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் XCM அப்படின்னு சொல்லுவோம். சோர்ஸ் கோட் அப்படின்னா என்ன, நம்ம எழுத போகிற ப்ரோக்ராம் ஏதோ ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து ஒரு கோடிங் எழுத போகிறோம், அப்போ தானே நமக்கு சாஃப்ட்வேர் கிரியேட் ஆகும், அதை தான் நம்ம சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா மேனேஜ் சோர்ஸ் கோட், ட்ராக் சேஞ்சஸ் அண்ட் கொலாபரேட்டிவ் டெவலப்மெண்ட். நமக்கு சோர்ஸ் கோடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த SCM நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுது. ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டால் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற டூல்னு பார்த்தீங்கன்னா கிட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். கிட்டப்பு, கிட்லேப், பிட்பக்கெட்டு, இது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோர்ஸ் கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பில்டு ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டெப். பில்டு ஸ்டேஜ் அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட் ஒரு சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்க போகிறோம் ஓகேவா. ஸோ கம்பைல் அப்படின்னா என்ன, ஏதாவது எரர் இருக்கான்னு நான் செக் பண்ணுறதுக்காக நான் வைக்கிறது தான் இந்த கம்பைல் ஸ்டெப் ஓகே. அந்த கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு கோடிங்கை ரன் பண்ண முடியும். எரர் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணிட்டு தான் என்னால் ரன் பண்ண முடியும். இதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா Maven, Gradle ஃபார் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு NPMமும் YARNும் யூஸ் பண்ணுறோம். C++க்குலாம் CMake வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. அதுவே கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சர்வர் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸு, கிட்டப் ஆக்ஷனு, கிட்லேப், CI/CD, சர்க்கிள் CI, டிராவிஸ் CIலாம் யூஸ் பண்ணுது. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுற டூல்ஸ். எதுக்கு அப்படின்னா நம்ம டெஸ்டிங் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டெப்ளாய்மெண்ட் பைப்லைனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆட்டோமேட்டட் டூல்ஸ் தான் இதெல்லாம் ஓகேவா. ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கோட் இஸ் புல் ஃப்ரம் த ரெப்போஸ்ட்ரி அப்படின்னா ஒரு டேட்டா ஸ்டோர். நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ரெப்போஸ்ட்ரின்னு சொல்லுவோம். கோடு என்ன பண்ணும் அப்படின்னா ரெப்போஸ்ட்ரியிலேருந்து கோடை எடுக்கும், தென் வந்து நமக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும், நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி கொடுக்கும். இந்த வேலையெல்லாம் தான் இந்த பில்டு ஸ்டேஜ் வந்து பார்க்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் பைப்லைனில் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் ஸ்டேஜ். ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம ஒரு கோடை பில்ட் பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். இப்போ அந்த கோட் கரெக்டாக இருக்கா இல்லையா, என்னோட ஃபங்க்ஷன் நான் கேட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் ஸ்டேஜ். ஸோ வேலிடேட் கோட் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இங்கே டெஸ்டிங் பர்ஃபார்ம் பண்ண போகிறனால என்ன டெஸ்ட்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னா யூனிட் டெஸ்ட், இன்டெகிரேஷன் டெஸ்ட், எண்ட் டு எண்ட் டெஸ்ட். யூனிட் டெஸ்ட் என்ன பண்ணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிட் சின்ன சின்ன யூனிட்டையும் பார்ட்டாக பிரித்து டெஸ்ட் பண்ணும். இன்டெகிரேஷன் டெஸ்ட் என்ன பண்ணும், அந்த யூனிட்ஸ்லாம் கம்பைன் பண்ணி இன்ட்ராக்ஷன் பண்ணும். அடுத்து
எண்ட் டு எண்ட் டெஸ்ட் என்ன பண்ணும், ஹோல் ப்ரோக்ராமையுமே டெஸ்ட் பண்ணும். ஓகேவா, இதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ணுற டூல் ஜாவாவுக்கு வந்து JUnit டெஸ்ட் என்ஜியும், பைத்தானுக்கு பைடெஸ்ட், ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஜெஸ்ட்டும் மோச்சாவும் யூஸ் பண்ணுறேன். எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்க்கு வந்து செலனியமும் சைப்ரஸும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே என்ன ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோம், நம்ம டெஸ்டர் ஆட்டோமேட்டிக்கலி ரன் போஸ்ட் பில்ட், நம்ம பில்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேரை டெஸ்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி மாற்றணும் அப்படின்றத நான் இங்கே தான் கண்டுபிடிப்பேன் இந்த டெஸ்டிங்கில். ஓகேவா, ஃபோர்த் ஸ்டேஜ் பார்த்தோன்னா கோட் அனாலிசிஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்கேனிங். கோட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னோட கோட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கரெக்டாக தான் இருக்கா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் கிடைச்சிருக்கான்னு பார்ப்பேன். தென் ஹை செக்யூராக இருக்கா, அன்ஆத்தரைஸ்ட் யூசர் யாரும் ஆக்சஸ் பண்ணாத மாதிரி என்னோட கோட் வந்து சேஃபாக இருக்கா அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு செக்யூரிட்டி ஸ்கேனிங் போடுறோம். ஓகேவா, இங்கே ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வானார் கியூபும் ESLint-உம் PMD யூஸ் பண்ணுறோம். செக்யூரிட்டி ஸ்கேனிங்க்கு சைனிக்கும் ஒயிட் சோர்ஸு OWASP டிபெண்டன்சி செக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் ஸ்டோரேஜ். ஆர்டிஃபேக்ட் ஸ்டோரேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவுட்புட் இருக்கும் பார்த்தீங்களா, ஆஃப்டர் த டெப்ளாய்மெண்ட் நம்மளுடைய அவுட்புட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆர்டிஃபேக்ட் ஸ்டோரேஜ். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டூ நெக்கஸ் ரெப்போஸ்ட்ரியும் ஆர்டிஃபேக்ட்ரி AWS S3யும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட். இந்த ஸ்டேஜிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்டிங். ஓகேவா, டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய டெப்ளாய்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து இல்லை அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது இன்னொரு தடவை நம்ம ஒரு ரிப்ளிகா போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல கோட் மிஸ் ஆகுறப்ப இங்கேருந்து என்னால் எடுத்துக்க முடியும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் டாக்கர், குபர்நெட்ஸ், டெராஃபார்ம், அன்சிபிள், ஹெல்ம், AWS இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா அப்ரூவல் கேட்டு. அப்ரூவல் கேட் வந்து ஆப்ஷனல் தான், ஒரு சில நேரத்தில் இருக்கலாம், யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமையும் போகலாம். இது எதுக்குன்னா ஆட் ஹியூமன் ஓவர்சைட்ஸ் பிஃபோர் ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட். டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹியூமன் ஓவர்சைட், அதாவது நம்ம ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா கிளைண்ட்டு, அவங்க கிட்ட கரெக்டாக நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கான்னு நான் கேட்கறதுக்கும் இந்த அப்ரூவல் கேட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் 8th ஸ்டெப் பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட். ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட் வந்து எண்ட் யூசர் கிட்ட நம்ம கொடுத்துட்றோம் முழுசாக என்னோட அப்ளிகேஷன் இதுதான், நான் கரெக்டாக எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டேன், நீங்கள் இப்போ கொடுத்த எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி இந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்கேன்னு நான் எண்ட் யூசர்கிட்ட கொடுக்குறது தான் இந்த ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட்டோடைய வேலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் அண்டு ஃபீட்பேக். மானிட்டரிங் அப்படின்னா என்ன, நான் ரெடி பண்ண சாஃப்ட்வேர் எல்லாமே கரெக்டாக தான் எண்ட் யூசர் கிட்ட போய் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கான்னு நான் மானிட்டர் பண்ணணும். தென் அவங்க யூஸ் பண்ணி பார்த்து இது எல்லாமே செட் ஆகிடுச்சா, நான் நீங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் அதில் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபீட்பேக் வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் வாங்குவோம். இது மானிட்டரிங் அண்டு ஃபீட்பேக்கோட வேலை. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் இன்வால்வ்டு இன் டெப்ளாய்மெண்ட் பைப்லைன். ஓகேவா, தென் என்னெல்லாம் காமன் டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு முன்னாடியே பார்த்தோம். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு டூலை வந்து நம்ம அங்கே சொன்னோம், அது எல்லாத்தையும் ஒரு டெப்ளாய்மெண்ட் அதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்டராக இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகேவா, SCM எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், SCM ஸ்டேஜில் என்ன யூஸ் பண்ணோம்னா மொத்தம் 9 ஸ்டேஜஸ் இருக்குது. SCM, CI/CD சர்வர், பில்டு, டெஸ்டிங், கோட் அனாலிசிஸ், ஆர்டிஃபேக்ட் ஸ்டோரேஜ், டெப்ளாய்மெண்ட், மானிட்டரிங், அதில் என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறோன்னு கொடுத்துருக்கோம். தென் டைப்ஸ் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் பைப்லைன் என்னதான் டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா there are important of 3 டைப்ஸ் இருக்குது. CI பைப்லைன், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி, கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் என்ன பண்ணுன்னா ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோமேட்டிக்கலி பில்டிங் அண்ட் டெஸ்டிங் எவ்ரி சேஞ்சஸ். ஒவ்வொரு இடத்துல சேஞ்சஸ் நடக்கிறப்பயுமே நம்மளுடைய டெஸ்டிங் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி திரும்ப திரும்ப இன்டெகிரேட் பண்ணுவோம். அடுத்தடுத்த மாடியூல் ஒன்று சேர்த்து ஃபங்க்ஷனாலிட்டியே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது. கண்டினியூஸ் டெலிவரி பைப்லைன் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் CI பை ஆட்டோமேட்டிக் டெலிவரி டு ஸ்டேஜிங். அதாவது CI முடிச்சதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அதை எண்ட் யூசர்கிட்ட அதாவது கரெக்டாக டெப்ளாய்மெண்ட்டுக்கு டெலிவர் பண்ணுற வேலையை பார்க்குறது இந்த CD பைப்லைனோட வேலை. அடுத்து CD deployment, அதாவது continuous deployment pipeline என்ன பண்ணும் அப்படின்னா full automation to production often with rollback strategies. அதாவது மொத்த ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஃபைனல் அவுட்புட்டை எனக்கு தெளிவாக கொடுக்கறதுக்கு இந்த continuous deployment pipeline ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, தென் ஹை செக்யூரிட்டியில் தான் நமக்கு இது எல்லாமே யூஸ் ஆகுது பைப்லைன்ஸ் எல்லாம். ஓகே, சம் பெனிஃபிட்ஸ்லாம் 2 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, ஈஸி பக் ஃபிக்ஸ், எரர்ஸ் இருந்தால் ஈஸியாக வந்து எரரை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் இஷ்யூஸ், ஏதாவது தப்பு நடக்குதுன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். மேனுவல் எரர்ஸை ரிடியூஸ் பண்ணும். ஹை கான்ஃபிடன்ஸ் இன் டெப்ளாய்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறதுனால கரெக்டாக நமக்கு எல்லாமே இருக்கிறனால ப்ராசஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணுறதுனால சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸுமே நமக்கு இந்த பைப்லைனில் இருக்குது டெப்ளாய்மெண்ட் பைப்லைனில். ஓகேவா, ஸோ இவ்வளோதாம்மா சும்மா சின்ன கான்செப்ட் மாதிரி தான் டெப்ளாய்மெண்ட் பைப்லைன் என்னன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க நோட்ஸை நீங்கள் வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கும் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.